ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்னா என்னென்னு தெரியாதவங்க லாஸ்ட் வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் வச்சு சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1. ஸோ எக்ஸாம்பிள் 1.1ல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,3,5 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 2,3, தென் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஸோ கிவன் என்ன இருக்குது? A is equal to set of 1,3,5. B is equal to set of 2,3. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B. ஸோ A cross B எழுதியாச்சு. ஸோ ஏக்கு நேரம் என்ன இருக்குது? இங்கே A வந்து set of 1,3,5. ஓகேவா? இங்கே கிராஸ் இருக்கிறதுனால இங்கேயும் கிராஸ் போட்டுக்கணும். இங்கே B இருக்குது. இப்போ பிக்கு நேரம் என்ன இருக்குது? 2,3. set of 2,3. ஓகேவா? இப்போது ஏ கூட பிஏ கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 கூட 2 கிராஸ் பண்ணால் 1,2. அதே மாதிரி 1 திருப்பியும் 3 கூட கிராஸ் பண்ணால் 1,3. இப்போ 1 முடிஞ்சிச்சு. அடுத்தது 3 இருக்குது. 3 2 கூட பண்ணால் 3,2. அதே மாதிரி 3 கூட கிராஸ் பண்ணும்போது 3,3. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? 3 முடிஞ்சு 5 இருக்குது. 5 2 கூட பண்ணும்போது 5,2. அதே மாதிரி 5 3 கூட பண்ணும்போது 5,3. ஓகேவா? இதுதான் ஏ கிராஸ் பி. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம நெக்ஸ்ட் வந்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? பி கிராஸ் ஏ போட்டால் பிக்கு நேராக என்ன இருக்குது? நீங்கள் பிக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள். பிக்கு நேராக 2,3 இன்ட்டு ஏ என்ன இருக்குது? ஏ வந்து 1,3,5. ஓகேவா? இப்போது பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ அதே மாதிரி தான் 2 கூட 1 கிராஸ் பண்ணும்போது 2,1. இப்போ 2 கூட மறுபடியும் 3 கிராஸ் பண்ணும்போது 2,3. 2 கூட மறுபடியும் 5 கிராஸ் பண்ணும்போது 2,5. இப்போ 2 முடிஞ்சு அடுத்த நம்பர் இருக்குது 3. 3 கூட 1 கிராஸ் பண்ணும்போது 3,1. 3 கூட 3 கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? 3,3. 3 கூட 5 கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? 3,5. ஓகேவா? செட் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது கொஷினில் கொடுத்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓகே. ஸோ கொஷினில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது? இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ரெண்டுமே ஈக்குவலான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி பாருங்கள். ஏ கிராஸ் பி பார்த்தீங்கன்னா 1,2, 1,3, 3,2, 3,3, 5,2, 5,3 இருக்குது. ஓகேவா? அதே பி கிராஸ் ஏ பாருங்கள் 2,1. இங்கே 1,2 இருக்குது, இங்கே 2,1 இருக்குது. ஸோ பிளேஸ் சேஞ்ச் ஆகிருக்குல்ல. ஸோ பிளேஸ் சேஞ்ச் ஆகிருந்தா இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி 1,3 இருக்குது, இங்கே பாருங்கள் 3,1 இருக்குது. ஸோ இதுவும் ஈக்குவலே கிடையாது. ஸோ அப்போது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் என்னது? ஈக்குவல் கிடையாது. ஏன்னா 1,2வும் 2,1ம் ஈக்குவல் கிடையாது. அதனால் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷனும் முடிச்சாச்சு. ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன இருக்குது? ஷோ தட் n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி. ஓகேவா? ஸோ இப்போது n ஆஃப் பி அந்த கொஸ்டின் எடுத்து அப்படி தேர்டோட சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து இங்கே எழுதுகிறேன். n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி. ஸோ இது மூணுமே ஈக்குவலாக வரணும். இதுவும் இந்த டேர்மும் ஈக்குவலாக வரணும். ஸோ n ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ இதில் ஏ கிராஸ் பினா ஏ கிராஸ் பி எங்கே இருக்குது? நம்ம கண்டுபிடிச்சது ஏ கிராஸ் பி இங்கே இருக்குது. ஸோ n ஆஃப் ஏ கிராஸ் பினா என்ன அர்த்தம்னா மொத்தமாக எத்தனை எலமெண்ட்ஸ், எத்தனை பேர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன அதில் எத்தனை பேர்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6. அப்போ n ஆஃப் ஏ கிராஸ் பி என்னது? 6. ஓகே. அதே மாதிரி n ஆஃப் பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பி கிராஸ் ஏ. இதில் எத்தனை நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ n ஆஃப் பி கிராஸ் ஏவும் 6 தான் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இது கண்டுபிடிக்கணும். n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி. n ஆஃப் ஏ இருக்குது பாருங்கள். n ஆஃப் ஏ என்னது? ஏ எங்கே இருக்குது பாருங்கள். ஏ வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. கொஷினோட ஸ்டார்டிங்கில் ஏ என்ன இருக்குது பாருங்கள். 1,3,5. எத்தனை நம்பர்ஸ் இருக்குது மொத்தமாக? 1 2 3. அப்போ ஏ வந்து n ஆஃப் ஏ வந்து 3.
ஓகே n ஆஃப் ஏ 3 கிராஸ் இருக்கல மல்டிப்ளை சிம்பிள். அப்புறம் n ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். இப்போ n ஆஃப் பி பாருங்கள், பியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அந்த மாதிரி 2, 3. அப்போது 1, 2 மொத்தமாக 2 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ n ஆஃப் பி என்னது 2. அப்போ 3 into 2 மல்டிப்ளை பண்ணால் 6. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே ஈக்குவல் வந்துருச்சா? n ஆஃப் ஏ கிராஸ் பியும் ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி. ஸோ ஃபஸ்ட்லேருந்து கொஸ்டின் ஒரு வாட்டி பாருங்கள். ஏ ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, பி ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. அதாவது ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம், அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இத்தனை பேர்ஸில் வந்தது, மொத்தமாக 6 பேர்ஸ் வந்தது. அதே மாதிரி பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம், மொத்தமாக அதே மாதிரி 6 பேர்ஸ் வந்தது. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தா செகண்ட் சப்டிவிஷன் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அதாவது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைனா ஏன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் அந்த இஃப் நாட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குமா பார்க்கலாமா? ஸோ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏன் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ? இதில் பார்த்தீங்கன்னா 1,2ன்னு வந்திருக்கு, இதில் 2,1ன்னு வந்திருக்கு. அதேமாதிரி 1,3ன்னு வந்திருக்கு, இதில் 3,1ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. 1,2ன்னு வந்தால் அது வந்து 2,1க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் கிடையாது. ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஷோ தட் n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி. ஓகே, n ஆஃப் ஏ கிராஸ் பினா இதில் மொத்தமாக எத்தனை பேர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 பேர்ஸ். அப்போ n ஆஃப் ஏ கிராஸ் பி என்னது 6. ஓகே, அப்போ n ஆஃப் பி கிராஸ் ஏ என்னது? பி கிராஸ் ஏ வந்து இங்கே இருக்குது. எத்தனை பேர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ டோட்டலாக 6 பேர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ n ஆஃப் ஏ கிராஸ் பியும் 6, n ஆஃப் பி கிராஸ் ஏவும் 6 ஈக்குவலாக வந்திருக்கு. லாஸ்ட்டாக என்ன இருக்குது? n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி. ஸோ n ஆஃப் ஏ எங்கே இருக்குது பாருங்கள். n ஆஃப் ஏல ஏ வந்து 1,3,5, பி வந்து 2,3. ஸோ ஏல எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1, 2, 3. அப்போ n ஆஃப் ஏ வந்து 3, பியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 2,3. அப்போ 2 நம்பர் இருக்குது. அப்போது n ஆஃப் பி வந்து 2. ஸோ அப்போ n ஆஃப் ஏ என்னது 3 into 2. அப்போ n ஆஃப் பி வந்து 2. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 6. ஸோ எல்லாமே ஈக்குவலாக வந்துருச்சு. 6, 6, 6. So therefore n of a cross b is equal to n of b cross a equal to n of a into n of b. Hence proved.